அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் மாதத்தில் இருக்கிறோம். தேவன் உங்களுக்கு சொன்ன காரியங்களை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் சர்வ வல்லவர். ஆமென். அப்ப இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எதுவும் இல்லாமல் இருந்தும், எவருடைய உதவியும் இல்லாமல் கர்த்தரால் சொல்லப்பட்ட காரியம் நிறைவேறும். ஆமென். கர்த்தர் ஒரு காரியத்தை நினைச்சிருக்கிறார் பாருங்க, உங்களுக்குன்னு அது உங்களுக்கு சொல்லி இருக்கிறார் பாருங்க. எதுவும் இல்லை அது நிறைவேறதுக்கு, யாரும் இல்லை அது நிறைவேறதுக்கு தேவையில்லை. ஆண்டு சொல்றாரு, என் வார்த்தை நிறைவேறும். ஆமென். அப்ப இதை செய்யறதுக்கு எனக்கு பணம் இல்லை ஆண்டு சொல்றாரு, நான் இருக்கிறேன். ஆமென். பைபிள்ல பாருங்களேன், என்னாகும் 11 ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்துல என்ன கேட்கிறாங்க? இறைச்சி கேட்கிறாங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார் அப்படின்னு என்ன சொல்லணுமா? மோசே சொல்லணுமா? அப்ப மோசே போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, இத்தனை ஜனங்களுக்கு நான் எங்க போவேன்? அப்ப மோசே ஒரு தலைவனாக நிற்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, இவர் சந்தேகிக்கிறார். ஏன்னா சூழ்நிலையை பார்க்கிறார். அப்ப இத்தனை லட்ச ஜனங்களுக்கு இறைச்சி கொடுக்கணும்னா சும்மாவா? நிறைய நேரம் நம்முடைய லைஃப்ல அப்படிதான். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா, நம்ம பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு, நம்மளுடைய எபிலிட்டி என்ன, நம்மளுடைய திறன் என்ன, இதையே பார்த்துட்டு அது எப்படி நடக்குங்க, ஆண்டவர் சொல்ற அது ஆண்டவரே இல்லைங்க அப்படிலாம் சொல்லிடுறாங்க பாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் ஒரு காரியத்தை ஒன்று சொன்னேன்னா அது உன்னோட எபிலிட்டியை சார்ந்தல்ல, என்னோட எபிலிட்டி இருந்து. ஆமென். அப்ப அவருடைய கெப்பாசிட்டி, அவருடைய எபிலிட்டி, அவரால் என்ன செய்ய முடியும் அதை சார்ந்தே அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நம்முடைய திறமையோ தாளந்தையோ நம்மளுடைய செயல்திறனையோ வைத்து அல்ல. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன 11:23 பாருங்களேன். கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். நீ இந்த வார்த்தையான்னு சொல்றாரு, அப்பா நான் உனக்கு சொன்னதெல்லாம் ரொம்ப பெருசு, ஆனா நீ நம்ப மாட்டேற. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, அவர் சொல்றது நடக்குமோ நடக்காதோ இப்பொழுது நீ பார்ப்பா என்ன சொல்லுகிறார். அவன் அப்ப கர்த்தர் என்ன சொல்ல போறார், என்ன செய்ய போறாருன்னா, அவர் நிறைவேற்ற போகிறார். சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்ற போகிறார். ஆமென். நீங்கள் ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போகிறீர்கள். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். ஏனென்று சொன்னால் அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், அவர் சத்தியபரர். ஆமென். என்ன நடந்தது? கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்ததாம். அப்ப நான் சொல்லுகிறேன், இன்று கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். எந்த மனிதனுடைய ஒத்தாசையும் இல்லாமல் அது நிறைவேறும். எந்த விதமான சோர்ஸும் இல்லாமல் அது நிறைவேறும். ஏனென்று சொன்னால் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று வருகிறது. அந்த காற்று உங்கள் அற்புதத்தை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். கர்த்தருடைய கரம் குறுகவில்லை. அருமையானவர்களே, கர்த்தருடைய கரம் குறுகவில்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாம் செய்ய வல்லமையுள்ள கர்த்தர். அவருடைய வார்த்தைகள் சத்தியம். இன்று அவர் சொல்லுகிறார், நீ இன்று காண்பாய், என்னுடைய வல்லமையை இன்று காண்பாய், நான் உன்னை பிரமிக்கத்தக்கபடி பெரிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை இன்று நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். கர்த்தருடைய கரம் குறுகவில்லை என்பதற்கு நீங்கள் பெரிய சாட்சியாக இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.